18ஆம் படி கருப்பரே போற்றி, பகைவரை நடுங்கச் செய்பவனே போற்றி, நல்லதே நினை, நல்லது மட்டுமே நினை. கருப்பசாமி பிள்ளைகளுக்கு இந்த அப்பனின் அன்பும் பாதுகாப்பும் என்றுமே 100% முழுமையாக இருக்கும். பிள்ளையே, இன்று இரவுக்குள் எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த சிவனின் நந்தியை தொட்டு விடுவாயானால், என் தங்கமே, நாளை நிச்சயமாக நீ விரும்பிய வாழ்க்கை உன் கைகளில் இருக்கும். அம்மா, இது எல்லாம் சாத்தியம்தானா? இத்தனை நாட்களும் நான் கண்ணீர் விட்டதற்கு பதில் நாளை கிடைக்குமா? உன்னை நம்பலாமா என்று என் குழந்தை நீ என்னை பார்த்து கேட்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் தங்கமே, அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டால், அம்மா சொல்வது போல் உன்னை நீ மாற்றிக்கொண்டால், வாழ்க்கையில் நடந்தது என்னவென்பதை தெளிவாக புரிந்து கொண்டாயானால், நாளை நிச்சயமாக உன் வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரும். அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்துவிடக் கூடாது என்று அதை தடுத்து விட நினைப்பவர்கள் ஏராளம். இன்னமும் அவர்கள் இதைதான் தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நம் கண் முன்னால் இன்னொருவர் சந்தோஷமாக இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இங்கே யாருக்குமே இல்லை. மாறாக யாரும் சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்றுதான் எல்லோருமே இங்கே நினைக்கின்றார்கள். யார் வாழ்க்கையை பற்றியும் இங்கு யாருக்கும் எந்த விதமான அக்கறையும் கிடையாது. அவர்கள் சந்தோஷமாக இருந்துவிட்டால் மட்டும் இவர்களுக்கு அக்கறை எங்கிருந்தோ வந்துவிடும். எப்படியேனும் இதனை கெடுத்துவிட வேண்டும் என்று மட்டும்தான் அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டால் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றோ, இந்த நிலையில் இருந்து உன்னை மேம்படுத்த வேண்டும் என்றோ யாரும் நினைப்பது கிடையாது. மாறாக இது உனக்கு தேவைதான். நீ யார் பேச்சையும் கேட்காமல் இருந்தாய், அதனால் உனக்கு வருகின்ற கஷ்டங்களையும் நீதான் அனுபவிக்க வேண்டும் என்று ஒரே வார்த்தையில் சொல்கிறார்கள். என் தங்கமே, சிலரது சூழ்நிலைகள் சில நேரங்களில் மற்றவர்களின் பேச்சினை கேட்க முடியாத நிலைமைக்கு இருக்கும். ஆனால் அதை அவர்கள் உணர்வது கிடையாது. எப்பொழுது நீ கஷ்டப்படுவாய், எப்பொழுது அதை சொல்லி உன்னை பேசலாம் என்றுதான் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, யாருடைய எண்ணங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். உன்னுடைய வாழ்க்கை இன்று உன் கையில் இல்லாமல் போனதற்கு இதுவும் ஒரு காரணம். இது போன்ற சிலரினுடைய செயல்கள்தான் காரணம் என்பதை குறிப்பிடத்தக்க வகையில் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த சில பிரச்சனைகளும் தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு இல்லாமல் செய்துவிட்டது என்பதே உண்மை. என் தங்கமே, இந்த உண்மை உன்னுடைய வாழ்க்கையில் மெய்யாகிவிடக் கூடாது. அவர்கள் நிச்சயமாக உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்ததை நீ உண்மையாக்கிவிடக் கூடாது. அம்மா ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், அவர்களின் எண்ணங்கள் உன் வாழ்க்கையை அழிக்க மட்டுமே இருந்தது. எந்த விதத்திலும் நீ எந்த விதமான நல்ல செயல்களையும் உன் வாழ்க்கையில் பார்த்துவிடக் கூடாது. எந்த சுபகாரியங்களும் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது. நீ கடைசி வரையிலும் இப்படியே தனிமையில்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இதனால் அவர்களுக்கு இதிலிருந்து என்ன கிடைக்கப் போகிறது என்று கேட்டால் ஒன்றுமே கிடைக்கப் போவதில்லை. உன்னுடைய கஷ்டத்தை பார்ப்பதில் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். இது என்ன மாதிரி மனநிலை என்று இன்னமும் உன் தாயானவள் எனக்கு தான் புரியவில்லை. தானும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று நினைக்காமல், நாம் வாழாவிட்டாலும் மற்றவர்கள் வாழக்கூடாது என்று அல்லவா அவர்களினுடைய எண்ணங்கள் இருக்கிறது. ஏன் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள்? என் தங்கமே, இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகி போகின்ற அளவிற்கு தான் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். என்னை தவிர வேறு யாருடைய எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் நடக்காது. அதை நடக்க நான் ஒருபோதும் விடமாட்டேன். நினைப்பது அவர்களின் உரிமை. என்ன வேண்டுமானாலும் அவர்கள் மனதிற்குள் நினைக்கலாம். எதை வேண்டுமானாலும் செய்ய அவர்கள் மனது துடிக்கலாம். யாருடைய வாழ்க்கையை வேண்டுமானாலும் கெடுப்பதற்கு அவர்கள் முன் வரலாம்.
ஆனால் இதற்கெல்லாம் உன் வராகி அம்மா ஒருபோதும் அவர்களுக்கு இடம் கொடுக்கவும் மாட்டேன், அனுமதி கொடுக்கவும் மாட்டேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையை உனக்கு கிடைக்காமல் போனதற்கு இவர்கள் ஒரு காரணம் என்றால் இன்னொரு வகையில் நீயும் ஒரு காரணம். என் தங்கமே, உறவுகளுக்குள் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களின் பேச்சுக்களினால் பிரச்சனைகள் வரக்கூடாது. எந்த ஒரு கட்டத்திலும் இன்னொருவரின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து உறவுகள் பிரியக்கூடாது. உண்மை எது பொய் எது என்று இருவரும் பேசி தீர்க்க வேண்டும். மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படையாக பேசி இருவரும் தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும். மனதிற்குள் நினைப்பதை மனதிற்குள்ளேயே வைத்து கொண்டிருந்தால் எதிரில் நிற்பவர்களுக்கு நீ என்ன நினைக்கிறாய் என்பது எப்படி புரியும்? அதனை எடுத்து அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? நீ இந்த கடமையை செய்ய தவறியதுதான் இன்று இத்தனை பெரிய பிரிவினைக்கு காரணமாகிவிட்டது. நீ விரும்பிய வாழ்க்கையை நீயே அடைய முடியாமல் நின்று கொண்டிருக்கிறாய். காரணத்தை உன்னாலேயே சொல்ல முடியவில்லை. என் தங்கமே, பொதுவாக வாழ்க்கை எல்லோருக்கும் நல்லபடியாக இருந்தாலும் மனிதனுடைய மனது எப்பொழுதும் ஒன்று போல இருப்பது கிடையாது. ஆரம்பத்தில் நீ இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை என்று சொன்ன வாய்தான் இப்பொழுது நீ இருந்தால் எனக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றது. ஒவ்வொருவரினுடைய மனநிலை நேரத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கின்றதல்லவா? என் தங்கமே, இதையெல்லாம் நீ இன்று புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கிடையாது. ஒருவரின் மீது அன்பு வைக்கும் பொழுதோ அந்த அன்பை வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கும் பொழுதோ இது போன்ற சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதனை முதலிலே நீ புரிந்து கொண்டிருந்தால் இத்தனை கஷ்டங்கள் இன்று உனக்கு வந்திருக்காது. என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிற்குமே காரணம் சரியாக புரிதல் இல்லாமல் இருந்ததுதான். எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றாய் என்பதனை யாருக்கும் நிரூபித்து காட்ட வேண்டாம். யார் மீது உண்மையான அன்பு வைத்து யாரோடு உன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இருக்கும் என்று நினைக்கின்றாயோ அவர்களுக்கு அதனை புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அன்பு என்பதை இங்கே சிலர் தவறாக எடுத்துக்கொள்கின்றார்கள். நேரத்திற்கு ஏற்றாற் போலதான் அவர்கள் எப்படி மாற்றிக் கொள்கின்றார்களோ அதுபோலதான் நீயும் மாற்றிக்கொள்வாய் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் நீ அப்படி அல்ல. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய மனது மாறாது என்பதை அவருக்கு நீ நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்துவிட்டது. என் தங்கமே, இருவருக்கும் இடையில் உண்மையான அன்பு இருக்கும் பட்சத்தில் யார் முதலில் இறங்கி போவது என்று ஒரு நாளும் சிந்திக்க கூடாது. நீ இறங்கி செல்வதனால் உனக்கு இங்கே எதுவும் குறைய போவது கிடையாது. மாறாக நீ எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறாய் என்பதை மட்டும்தான் நிரூபிக்கின்றாய் என்பதை புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இதுநாள் வரையிலும் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக பலவிதமான கஷ்டங்களையும் கசப்புகளையும் கொடுத்து விட்டது. ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் எப்படி இருக்கும் என்பதை உனக்கு உணர்த்தி விட்டது. ஆனால் என் பிள்ளையே, நீ இந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ விட்டுவிடாமல் எப்படி பிடித்து நின்று கொண்டிருக்கிறாயோ இந்த உறுதிதான் அந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போகிறது. வாழ்க்கையின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை, அந்த உறவின் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு நிச்சயமாக உன் வாழ்க்கையை உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையான அன்பிற்கு நிச்சயமாக அதற்கான பரிசு கிடைக்கத்தான் வேண்டும். அதை உனக்கு கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மாவாகிய என்னுடைய பொறுப்பு. அம்மா உன்னை விட்டு விடுவேன் என்று மட்டும் நினைத்து விடாதே. என் தங்கமே, மனதளவில் தனக்கு பிடித்தவர்களுக்காக இறங்கி செல்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அதுவும் அவர்களிடத்தில் இருப்பதும் உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில் நீ இறங்கி செல்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. என் தங்கமே, தவறு யாருடைய பக்கத்தில் இருந்தாலும்
நியாயம் நிச்சயமாக உன் பக்கம் இருந்தாலும் அவர்கள் பக்கம் இருந்தாலும் சரி, இறங்கி சென்று மன்னிப்பினை கேட்டு வாழ்க்கையை மீண்டும் நல்லபடியாக தொடர்ந்து நீ வாழ வேண்டும் என் செல்ல குழந்தையே. இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக இருக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன். எனது அன்பு பிள்ளையே, மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்கும் சந்தோஷப்படுத்துவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. சிரிக்க வைப்பது எளிதில் செய்துவிடலாம், ஆனால் சந்தோஷப்படுத்துவது கடினம் அல்லவா? அப்படி என் குழந்தையான உன்னை சந்தோஷப்படுத்ததான் உன் வீடு தேடி வந்துள்ளேன். கஷ்டமோ சந்தோஷமோ இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் என்னை மறவாமல் அம்மா வராகி தாயே என்று என்னிடம்தானே முதலில் நீ ஓடி வருகிறாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நல்லதை நான் செய்து கொடுக்காமல் வேறு யார் உனக்கு நல்லது செய்வார்கள்? ஒரு பிள்ளைக்கு பெற்ற தாயானவள் தானே எல்லா விஷயத்திலும் முதலாய் வந்து நிற்பாள். அப்படித்தான் போராட்டம் நிறைந்த உன் வாழ்க்கையிலும் உன் போராட்டங்களை முடித்து வைத்து உனக்கு வெற்றியை அறிவிக்க போகிறேன். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, உயர்வான நல்ல குணத்தோடும் உயர்வான நல்ல சிந்தனைகளோடும் நீ எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் உன்னால் மாற்றி அமைக்க முடியும் என்பதை நீ மறவாதே. உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் நம்பிக்கையான உன்னுடைய குணத்திற்காகவும் எப்பொழுதும் நான் உன் வீடு தேடி வந்து கொண்டே இருப்பேன். நான் வருவதோடு மட்டுமல்லாமல் அருள்பாலிக்க செய்ய போகிறேன். காற்றில் பறக்கும் ஒரு துணியானது எவ்வாறு காத்திருக்கும் திசையை மாற்றி மாற்றி பறக்குமோ அப்படி நீ பறக்க வேண்டாம். ஏனென்றால் காற்றின் திசை மாறும்போது அது உச்சத்தில் சிக்கி பறக்க இயலாமல் கிழிந்து விடும். எனது அன்பு குழந்தையான நீ எப்பொழுதும் நேர்மையான நல்ல வழியில் சென்றால் உனக்கு பின்னாலே உனக்கு துணையாக நானும் வந்து உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க சித்தமாக இருக்கிறேன். கடந்த காலமும் எதிர்காலமும் உன் கைவசத்தில் இல்லைதானே? கடந்த காலத்தில் நடந்து முடிந்ததை உன்னால் மாற்ற முடியாது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நீ அறியவும் மாட்டாய். அதை உன்னால் மாற்றி அமைக்கவும் முடியாது. ஆனால் நிஜமான இன்றைய காலத்தில் நடக்கும் விஷயங்களை உன்னால் மாற்றி அமைக்க முடியும் தானே? உனக்கு தேவையில்லாத, உனக்கு விருப்பம் இல்லாத அனைத்து விஷயங்களையும் நீ விலக்கி வைத்து விடு. நல்ல வழியில் நேர்மையாக அனைத்து விஷயங்களையும் செய்ய பழகு. நிலா இல்லாத வானம் எப்போதும் யாரையும் கவர்வது கிடையாதுதான். அதுபோல உண்மையான அன்பு இல்லாத இதயத்தை நானும் விரும்புவதில்லை. எனது அன்பு குழந்தையான நீ உண்மையான அன்போடு பாசத்தோடும் பக்தியோடும் இருப்பதால் தான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். உனக்கு சொந்தமானது எதுவும் உன்னை விட்டு எங்கும் போகாது. கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு என் தங்கமே. எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் எல்லாமே ஒரு நாள் சரியாகிவிடும் என்ற உண்மையை உணர்ந்து கொள். இன்று முதல் உன் வீடு தேடி வந்த நானே உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக இருந்து சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தருள போகிறேன். விரைவில் உன் மனம் மகிழக்கூடிய நல்ல செய்தியும் உன் வீடு தேடி வரும். அதை கேட்டு உனது உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடைய போகிறது. என் குழந்தையே, உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் கண்ணுக்குள் அல்லவா உன்னை வைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். கண்ணீர் விடுவதை விட்டு விடு. என் மீது முழு நம்பிக்கை வை. நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நீ நடந்த எல்லா விஷயத்தையும் நினைத்து நினைத்து வருத்தப்பட்ட காலம் எல்லாம் முடிந்து விட்டது. மீதி நான் உனக்கு கொடுக்க போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக என்னை நோக்கி ஓடிவா. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு நிமிடம் என்னை மனதிற்குள் நினைத்துக்கொள். உன் வராகி அன்னை உனக்காக எல்லாவற்றையும் சரி செய்வேன் என்று என்னை நம்பு. உன் பிரச்சனைகளை எல்லாம் கடந்து நீ நிம்மதி பெறுவாய். என் தங்கமே, உனக்காக நான் இருக்கிறேன் தானே.
நிச்சயம் உன் மன குழப்பங்களை மாற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீண் போகாது. நம்பிக்கையோடு காத்திருந்தால் உனக்காக அனைத்தும் நல்லதாக நடக்கும். உன் வீட்டிற்குள் நான் காலடி எடுத்து வைத்த இந்த நொடி முதலே உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது. உன் துன்பங்கள் எல்லாம் மறைந்து சந்தோஷமாக நீ வாழப் போகிறாய். உன் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது. என் செல்லமே, இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமே. உந்தன் சிக்கலான காலம் முடிந்து போய் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நிறைந்த உன்னுடைய அனைத்து வாழ்க்கைகளையும் நான் தகர்த்தெறிந்து விட்டேன். நீ எதிர்பாராத இன்பம் மிகுந்த சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். அதற்கு தயாராக இரு. இனியும் நீ கலங்கி நிற்க அவசியம் இல்லை. நீ நினைத்த காரியம் நடக்க போகிறது தானே. பிறகு எதற்காக எப்பொழுது பார்த்தாலும் வரிந்து கொண்டே இருக்கிறாய்? உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உனக்கு நல்லதே நடக்கும் என்ற எண்ணத்தை மட்டும் உன் மனதிற்குள் இருந்து நீக்கி விடாதே. என் தங்கமே, நடக்கும் என்று சொல்லியவள் உன் வராகி தாயானவள். அது எப்படி உனக்கு நடக்காமல் போகும்? அதனால் இனி எதற்காகவும் நீ கண்கலங்க கூடாது. உன்னோடு நான் இருக்கும் போது எல்லாமே உனக்கு நல்லதாக தான் நடக்கும். உன் எதிர்காலமும் மிக சிறப்பாக மாறும். உன் மனம் பல விஷயங்களால் நொறுங்கி போயிருப்பதை நான் அறிவேன். நடந்து முடிந்த விஷயங்களை நினைக்காதே. இனி நடக்க போகிற அனைத்து விஷயமும் நல்லதாக நடக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். உனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கத்தான் போகிறது. உன் மன கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாவதற்கான நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் உன் வாழ்க்கையில் பதில் சொல்கிறேன். நிம்மதி இல்லாத உன் வாழ்க்கையை இன்பம் நிறைந்த வாழ்க்கையாக நான் மாற்றப் போகிறேன். உன் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் நீ கைவிட்டு விடாதே. எது நடந்தாலும் நம்பிக்கையோடு இரு. எல்லாமே உன் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் நடக்கிறது. மனம் தளராமல் உன் வேலையை செய்தால் உன்னுடன் நான் இருந்து உனக்கான வேலைகளை வெற்றிகரமாக மாற்றி அமைப்பேன். உன் மனவேதனைகளை எல்லாம் நான் விரைவில் சரி செய்து விடுவேன். என் தங்கமே, நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. சங்கடப்படாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நீ தவமாய் தவமிருந்து என்னிடம் வேண்டி கேட்ட உனது வேண்டுதல்கள் எல்லாவற்றையும், உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றப் போகிறேன். நீ சிந்திய கண்ணீர்கள் எல்லாம், இதுவரை இருந்த உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி இப்பொழுது நன்மைகளாக பிறக்கப் போகிற நேரம் வந்துவிட்டது. உன் வீட்டில் காலடி எடுத்து வைத்த இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்காக அனைத்து விஷயங்களையும் நான் செய்து கொடுக்க போகிறேன். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் முயற்சிகளும் உன்னுடைய வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாறி உனக்கு வெற்றிகளை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும். இப்பொழுது உன் மனதில் நீ எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என எனக்கு தெரியும். உன் வேதனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நான் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன். கவலைப்படாதே என் செல்லமே. நான் உன்னை சமாதானம் செய்யும் இந்த நேரத்தில் எனது நிஜமான நிறத்தையும் எனது உண்மையான விஸ்வரூபத்தையும் விரைவில் நீ உணரத்தான் போகிறாய். வாழ்க்கையை தொடர முடியாத வருத்தங்களையும் வேதனைகளையும் ஏன் சுமந்து கொண்டிருக்கிறாய்? என் அன்பு பிள்ளையே, அனைத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். என்னுடைய கருணை நிறைந்த கடைக்கண் பார்வையும் அருள் மழையும் பொழிய போகிறது. அருள் பார்வையும் உன்னை நோக்கிதான் இருக்கிறது. உனக்கான விஷயங்களில் எல்லாம் இனி உன் விருப்பம் போல நடக்கும். எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம். உன்னால் எவ்வளவு பாரங்களை சுமக்க முடியுமோ அதை அறிந்துதான் உன் வராகி அம்மா உனக்கான பாரங்களை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். மனம் தளராமல் நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. உன்னால் எவ்வளவு கஷ்டங்களை தாங்க முடியுமோ அதை மட்டுமே நீ இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறாய். இதை அனைத்திலும் இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவது உன்னுடைய வராகி அம்மாவான என்னுடைய பொறுப்பு. உன்னை வெறுத்து ஒதுக்கும் அளவிற்கு இந்த விதியானது உனக்கு பல விஷயங்களை செய்து கொடுத்து விட்டது. ஆனால் மனம் தளராமல் இரு என் தங்கமே. துணிந்து உனக்குள் இருக்கும் போராட்டங்களை தாண்டி நீ வெளியே வா. உனக்காக உன் வராகி அம்மா உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். உன்னை நான் ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன். கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறதே என்று வருந்துகிறாய் அல்லவா? அதைவிட சந்தோஷம் அதிகமாக வரப்போகிறது என்பதை உணர்ந்து கொள்.
அருவிகளில் இருந்து கொட்டும் நீர் போல உன்னுடைய வாழ்வில் இனி சந்தோஷ மழை கொட்டப் போகிறது. நல்லதையே நினைத்து கொண்டு தெளிவான நோக்கங்களோடு நீ ஓடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொடுப்பது என்னுடைய பொறுப்பு. நீ கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டப் போகிறேன். சில நேரங்களில் உன் வாழ்வில் சுமை அதிகரிக்கும் போது உன் வராகி அன்னை நானே உன்னை தாங்கி பிடித்து உன்னை பாதுகாப்பேன் என்பதை மறவாதே. நீ என் மீது வைத்திருக்கும் பக்திக்கும் அன்பிற்கும் பலனாகத்தான் நீ கேட்டதையெல்லாம் இப்பொழுது கொடுக்க போகிறேன். நினைத்ததையெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உனக்கு நல்லபடியாக நடக்க போகிறது. என் அன்பு பிள்ளையே, அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம், எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்து விஷயங்களையும் நன்மையாக செய்து கொடுக்க போகிறேன். என் அன்பு குழந்தையே, நீ அதிர்ஷ்டசாலியாக இருப்பாயானால் நிச்சயமாக இன்று இந்த தாயானவளின் வாக்கை கேட்டு விடுவாய். ஏனென்றால் எல்லோராலும் அத்தனை எளிதாக உன் வராகி அன்னையின் வாக்கினை கேட்டுவிட முடியாது அல்லவா? என் பிள்ளையே, உன்னால் கேட்க முடிகிறது என்றால் நீ அதிர்ஷ்டத்தை செய்திருக்க வேண்டும் அல்லவா? உன் அம்மாவின் அன்பினை நீ பெற்றிருக்க வேண்டும் அல்லவா? யாருடைய அன்பு கிடைக்கவில்லை என்று அங்கே நீ ஏங்கி தவித்து நின்று கொண்டிருக்கிறாய். இந்த வராகி என்னுடைய அன்பு கிடைத்து விட்ட பிறகு வேறு எந்த அன்பு உனக்கு அங்கே தேவைப்படுகிறது? என் தங்கமே, உன்னுடைய பிரச்சனைகளை கண்டு ஏன் நீ பயந்து நின்று கொண்டிருக்கிறாய்? அமைதியாக இரு. நான் தான் கதி என்று வந்து என்னை சரணடைந்து விட்டாய் அல்லவா? நான் உன்னை நிச்சயமாக கைவிட்டு விட மாட்டேன். நம்பிக்கை இருப்பதனால் தானே இந்த வராகியை தேடி வந்திருக்கிறாய். ஆனால் பொறுமை என்பது உனக்கு நிச்சயமாக இல்லை. உனக்கு வாழ்க்கையில் பொறுமை என்ற ஒன்று இல்லாமல் தான் நீ இத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். நான் உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தர காத்து கொண்டிருக்கிறேன். கால தாமதம் ஆகலாம், ஆனால் உனக்கானது உன்னையே வந்தடையும் என்பதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என் குழந்தையே, நீ பொறுமையாக அம்மாவின் வாக்கினை கேட்டு காத்து நின்று கொண்டிருக்கத்தான் வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒப்படைத்திருப்பது இந்த வராகியானவள் கைகளில் என்பதை மறந்து விடாதே. நீ நினைத்து பார்க்காத நன்மைகளை நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுவேன். என் தங்கமே, நான் இருக்கிறேன் என்று நீ முழுவதுமாக நம்பி அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எதிர்நோக்கி பார்க்கின்றாய். உனக்குள் சிறு கலக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த கலக்கத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய அதிகமான சிந்தனை. என் நேரமும் சிந்தித்துக் கொண்டே இருப்பதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு அதிகமான காரணம். தனக்குள் இருக்கின்ற கவலைகளை தூக்கி வீசிவிட்டு உன்னுடைய தாயான இந்த வராகி அம்மாவின் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய பொறுப்பினை நான் சுமப்பேன் என்ற அதிகபட்சமான நம்பிக்கையை கொண்டு உன்னுடைய குடும்ப நான் தாங்கி நிற்பேன் என்று உன்னுடைய கண்ணீரை நான் துடைப்பேன் என்றும் நீ நம்பிக்கையோடு நின்றுவிட்டால் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் மிக விரைவாக அற்புதத்தை நடத்தி காட்டி விடுவேன். நீ எந்த அளவிற்கு என் மீது அன்பு வைத்து என்னை தேடுகிறாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் மிக விரைவாகவே நடந்தே தீரும். என் தங்கமே, அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட நினைத்தது கிடையாது. நான் என்றுமே உன்னை என்னுடைய கைப்பிடிக்குள் அரவணைத்து இந்த தாயானவள் உன்னை என்னாலும் அரவணைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. மற்றவர்கள் மனதை உடைக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் உன் மனதை நொறுக்கி விட்டார்கள். என் தங்கமே, மனது நொறுங்கி போய் வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற மனநிலையில் என் பிள்ளை ஒரு கட்டத்திற்கு இப்பொழுது வந்து நின்று கொண்டிருந்தாய். அன்று உன்னை இந்த வராகியானவள் காப்பாற்றி நல்வழிக்கு கொண்டு வந்தேன் என்பதை நீ மறக்க கூடாது. என்னாலும் உனக்கு இந்த வராகியானவள் துணை நிற்பாள் என்பதை நீ மறக்க கூடாது. அம்மா என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, எத்தனை நாட்கள் தான் இந்த கவலை, எத்தனை நாள் தான் நம் தாயானவளை நம்பி இருப்பது என்று நீ நினைப்பாய். ஆனால் என் தங்கமே, பலருக்கு பலர் அறிய பல அற்புதங்களை அவர்கள் வாழ்வில் செய்துள்ளதை நீ அறிவாய்.
என் தங்கமே, இது போன்ற உன் வாழ்க்கையிலும் நிகழ்வுகள் எல்லாம் நடக்க தொடங்கும் பொழுதுதானே நான் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுகின்ற அற்புதத்தை நீ உணர்ந்து கொள்வாய். என் தங்கமே, என்னை காண்பதற்கு நீ ஆலயங்கள் எல்லாம் வர வேண்டும் என்ற அவசியம் ஒருபோதும் கிடையாது. உன்னால் முடிந்தால் மட்டும் நீ என்னை வந்து பார்த்தால் போதும். உன்னுடைய இல்லத்தில் அம்மாவிற்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தால் போதும். நிச்சயமாக நான் அங்கே தங்கி இருந்து என் குழந்தைக்கு ஆசிகளை வழங்குவேன் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. ஏதோ ஒரு தயக்கம் உன் மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை நீ என்னிடம் சொல்வதற்கு தயங்கி நின்று கொண்டிருக்கிறாய். ஆனால் அது எந்த நாள் என்பதை உன் அம்மா நான் நன்கு அறிவேன். என் தங்கமே, சில நேரங்களில் உன்னுடைய கைகளில் பணம் இல்லாமல் நீ தவித்து நிற்கலாம். ஆனால் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் முடியும் நேரத்தை நீ தொட ஆரம்பித்து விட்டாய் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பணம் நிச்சயமாக உனக்கு வந்து சேரும். உன்னுடைய கஷ்டங்கள் முடிந்தால் எல்லாம் உன் வாழ்க்கையில் தானாகவே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய மனநிலைக்கு தகுந்தாற் போல பேசுபவர்களிடம் ஒருபோதும் எந்த ஒரு தொடர்பையும் நீ வைத்துக் கொள்ளாதே. ஏனென்றால் அவர்களின் மனநிலை ஒரு நாள் மாறும். ஆனால் அவர்கள் பேசிய வார்த்தைகள் மட்டும் ஒரு நாளும் மாறிவிடாது. என் தங்கமே, நீ உடைந்து போவதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் உயர்ந்து வருவதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கிறது. அந்த வழிதான் தன்னம்பிக்கை. உன்னால் முடியும் என்றால் நிச்சயமாக உனக்கான நல்ல நாள் விடியத்தான் போகிறது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். தினம் தினம் உனக்கு நான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று புரிய வைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என் தங்கமே, எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை என்பதை மட்டும் நீ உன் மனதிற்குள் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். எல்லாம் உனக்கு தானாகவே சரியாகிவிடும். என் குழந்தையே, நீ இந்த அம்மாவை எப்பொழுது தேடுகிறாய், அம்மாவின் அரவணைப்பை நாடுகிறாயோ, எப்பொழுதும் நம் தாய் நம்மோடு இருப்பாள், நம் கஷ்டங்களை தீர்த்து தருவாள் என்று என் குழந்தை நீ மனதார வேண்டுகிறாயோ என் தங்கமே, அப்பொழுது நிச்சயமாக உன் வராகி அன்னை உன் அருகில் வந்து உனக்கான அனைத்து நல்லதுகளையும் நான் செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இறைவன் உனக்கு பார்ப்பதற்கு 2 கண்களையும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது என்பதற்காக 2 கைகளையும் கொடுத்திருக்கிறான். 2ஐயும் சரியான நேரத்தில் பயன்படுத்துபவன் தான் புத்திசாலி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்வது உனக்கு புரிகிறது தானே? என் குழந்தையே, 2மே இருக்கிறது என்றால் அதை எந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். என் குழந்தையே, விழித்துக் கொள்ள வேண்டிய நேரத்தில் விழித்துக் கொண்டு, கண்களை மூடிக்கொள்ள வேண்டிய நேரத்தில் மூடிக்கொண்டு உன்னுடைய செயல்களை நீ சரியாக செய்தால் போதும். உனக்கு தீராத துரோகத்தை யார் செய்தாலும் நிச்சயமாக அவர் உடலும் உள்ளம் பூசும்படி நீ நல்லதையே செய்து கொண்டிரு. தானாகவே உன்னிடம் வந்து மன்னிப்பினை கேட்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அத்தனை சுலபமாக ஒருவருக்கு துரோகத்தை செய்துவிட்டு நிம்மதியாக இருந்துவிட முடியாது அல்லவா என் தங்கமே? அதனால் அவர்களுக்கு ஆனது நிச்சயமாக அவர்களுக்கு வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தை அடைவதற்காக உன்னை சுற்றி இருக்கின்ற நல்ல விஷயங்களை, உனக்கான சந்தோஷத்தையும் நீ எப்பொழுதுமே மறந்து நிற்கின்றாய் என்பதை மறந்து விடாதே. கஷ்டங்கள் இருக்கிறது என்பதற்காக சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய காலத்தில் அனுபவிக்காமல் வேதனைகளை அதிகமாக சுமந்து கொண்டிருக்காதே. என்னுடைய தங்கமே, எல்லா விதத்திலும் வாழ்க்கையில் தரம் உயர்ந்துதான் நீ வாழ போகிறாய். உனக்கான குறைகள் எல்லாவற்றையும் உன் அம்மா நான் கலைத்து தருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அம்மா உனக்கு தருவதெல்லாம் சத்திய வாக்கு என்பதை நீ மறக்க கூடாது. அத்தனை தவறுகளையும் சிறப்பாக செய்துவிட்டு நல்லவர்கள் போல வேஷம் போடும் மனிதர்களுக்கு இடையில் என் பிள்ளை வாழ்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அவர்களினுடைய வேஷம் எத்தனை நாளைக்கு என்பதை நீயும் புரிந்து கொள்ளதான் போகிறாய். என் தங்கமே, உன்னுடைய இந்த இரவுக்கென்று ஒரு குணம் இருக்கிறது. இரவானது நிச்சயமாக உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக உனக்கு பொறுமையாக படித்து காட்டும். அந்த கவலைகளை சுமந்து கொண்டுதான் நீ உன் உறக்கத்தை தொலைத்து நின்று கொண்டிருக்கின்றாய். சந்தோஷங்கள் எதுவுமே உன்னுடைய நினைவுக்கு வருவது கிடையாது. உன்னுடைய
கஷ்டங்கள் மட்டும்தான் என் பிள்ளைக்கு நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. என் தங்கமே, நீ உனக்கான நிம்மதியான உறக்கத்தை எடுத்து எல்லாவற்றையுமே மறந்து நிம்மதியாக உன் தாயானவள் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டு நீ உறங்கிவிடு. என் தங்கமே, உறக்கம் உன்னை தழுவாமல் வேறு எங்கும் சென்று விடாது. உன்னோடு பேசிக் கொண்டிருப்பவள் நான் உன் வராகி அல்லவா? உன்னுடைய கஷ்டத்தை தீர்த்து உனக்கு கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ நல்ல உறக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உனக்கானதை எல்லாம் நான் உன் கைகளில் நாளைய விடியலில் சேர்க்க போகிறேன். என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதமும் அன்பும் என்றுமே முழுமையாக இருக்கும். வேண்டும் வரம் தருபவனே போற்றி, வேட்டை பிரியனே போற்றி போற்றி.